அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது எஸ்ஆர்டி டாடா கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல புதிய டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் ஐ டர்போ வேரியண்டோட. இந்த டாடா அல்ட்ராஸ் ஐ டர்போ பத்தி பேச போனா இது ஒரு பிராண்ட் நியூ 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் என்ஜின். அதிகமான பவர், அதிகமான ஃபீச்சர்ஸோட வருது. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஆன் ரோட்ல ஓட்டி பார்த்துருவோம். ஸோ எஸ் நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா அல்ட்ராஸ் 2021 எக்ஸெட் பிளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்ல. இது வந்து ஐ டர்போ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸுக்காக டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் லான்ச் பண்ணிருக்காங்க. இது டாடா அல்ட்ராஸுக்காக தனியா டிசைன் பண்ண ஒரு டர்போ சார்ஜ் என்ஜின். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட ஸ்பெஷாலிட்டி, இதோட ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு. இது எக்ஸெட் பிளஸ் வேரியண்ட்ங்கிறதுனால இதுல அடிஷனல் கூடுதல் ஃபீச்சர்ஸ் நிறையவே ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னென்னங்கிறது கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இதோட NVH, இதோட நாய்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணலாம். ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் NVH இவ்வளோதான் இருக்கு. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் 85 PS என்ஜினை கம்பேர் பண்ணும்போது இதோட ரீஃபைன்மெண்ட் இன்ஜின் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. என்ஜினோட நாய்ஸ் உள்ள அந்த அளவுக்கு வரல. ரொம்பவே ரீஃபைண்டா, ரொம்பவே ஸ்மூதா, சைலண்டா இருக்கு. கியர் லீவரும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூதாவே இருக்கு. யூஸ் பண்றதுக்கு, டிரைவிங் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்கா, இன்னும் கன்வீனியன்ட்டாவே இருக்கும். ஸோ இவ்வளவுதான் என்ஜினோட நாய்ஸ் லெவல்ஸ். இப்போ எக்ஸ்பிரஸ் கூல் ஃபங்க்ஷன் ஆன் பண்றேன். எக்ஸ்பிரஸ் கூலிங் ஆன். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் கூல் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, Express cooling off, normal cooling mode on. இன்கேஸ் வந்து கேபின் ரொம்ப ஹீட்டா இருந்தது, வெயில நிறுத்திட்டு போயிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு கூல் ஆகணும்னா இந்த எக்ஸ்பிரஸ் கூல் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா டிரைவர் விண்டோ ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும். இப்போ ஏன் இறங்கலன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இத்தனை ஏசி போட்டு ஓட்டுனதுனால அந்த அளவுக்கு கேபின் ஹீட் ஆகல, அதனால விண்டோ இறங்கல. இப்போ நார்மலா அது இறங்கிடும். மேலும் ஏசி வந்து ஃபுல் பிளாஸ்ட்ல உங்க ஃபேஸுக்கு அடிக்கும். டெம்பரேச்சர் இருக்கிறதுலே கூலிங், அப்படி மேக்ஸிமம் கூலிங்க்கு செட் ஆயிடும். இப்போ டிரைவர் ஸ்டார்ட் பண்ணலாம். சிட்டி மோட்ல தான் ஸ்டார்ட் பண்றேன். எப்பவுமே என்ஜின் ஸ்டார்ட் ஆகும்போது சிட்டி மோட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதை தவிர ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒரு மோடு இருக்கு. அது அடிஷனல் கூடுதல் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு ஓவர்டேக் பண்றீங்க, கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா ஜாலியாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மோடோடைய ஃபீல் எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற ரேஸ் கோர்ஸ் ரோட்ல இருக்கேன். யூட்டன் அடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருக்கும். யூட்டன் அடிக்கிறத பற்றி கவலையே இல்லை. ஸ்டீரிங் ரொம்பவே லைட்டா இருக்கு லோ ஸ்பீட்ஸ்ல. அதே சமயம் ஹை ஸ்பீட்ஸ்ல போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருது கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த வண்டியை ஒரு ரன் விட போறேன். ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். இதுதான் ஸ்போர்ட்ஸ் மோட். இப்போ எஸ், இந்த பிக்கப் சிட்டி மோட்ல கிடைக்காது. ஸ்போர்ட்ஸ் மோட்ல மட்டும்தான் இந்த அடிஷனல் பிக்கப் கிடைக்கும். 0 to 100 வந்து கிளைம் பண்றாங்க அரௌண்ட் 11.9 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிரும்னு. ஸோ இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல்லையோ டீசல்லையோ வராது. டர்போ பெட்ரோல்ல ஸ்போர்ட்ஸ் மோட்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இப்போ மீதி விஷயங்களை பத்தி பேச போனா, அஃப்கோர்ஸ் டாடா அல்ட்ராஸ் ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக இருக்கு இப்போதைக்கு இந்தியாலேயே. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் கேபின் ஸ்பேஸ் நல்லா இருக்கு, ரைட் குவாலிட்டி, டிரைவ் குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு. இது வரைக்கும் என்ஜின் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு மைனஸா இருந்திருக்கு பெட்ரோலை பொறுத்த வரைக்கும். டீசல் ரொம்பவே ஸ்மூதா இருந்தாலும் சூப்பரா இருந்தாலும் பெட்ரோல் கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கு. அடிக்குவேட்டா இருந்திருக்கு, ரொம்ப சூப்பரா அப்படின்னு இருந்தில்ல. இப்போ இந்த டர்போ பெட்ரோல் லான்ச் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ், இந்த ரொம்ப அத்தியாவசியமான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட்ல நல்லாவே அதை என்ஜாய் பண்ணலாம். மேலும் ஒரு டிரைவ் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்க போனா ரேஸ் கோர்ஸ் உள்ள போய் கொஞ்சம் மோசமான ரோட்ல போய் ஓட்டி பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் ஐ டர்போவை ரேஸ் கோர்ஸ்ல ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ரேஸ் கோர்ஸை பத்தி உங்களுக்கு முதலே தெரியும். ரோடு ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த மாதிரி பம்ப்ஸ் நிறையாவே இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கு. பார்த்தா ரோட வேற தோண்டி போட்டு ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்ஸுக்கு டாடா அல்ட்ராஸ் ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு வண்டி. ஏன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே எந்த இடத்துலையும் உரசாது. இன்கேஸ் ரொம்ப மோசமான ரோட்ல போனீங்கன்னா மட்டும்தான் உரசும். அதை தவிர அதை பத்தி உரசுறதை பத்தி எந்த கவலையும் இல்லை. 16 இன்ச் அலாய் வீல்ஸ் இந்த டாப் அண்ட் எக்ஸெட் மற்றும் எக்ஸெட் பிளஸ் வேரியன்ட்ஸ்ல ஸ்டாண்டர்டா வந்துருது. அது தவிர XT வேரியன்ட்ல ஸ்டீல் வீல்ஸ் வருது. ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த ரைட் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. பேசிக் மாடல்ஸ், அதுவும் நான் டர்போ சார்ஜ் என்ஜினோட பேசிக் மாடல்ஸ்க்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 14 இன்ச் வீல்ஸ் வரும்.
ஸோ ரைட் குவாலிட்டி கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த டாடா வண்டிலையும் எந்த குறையும் இருக்கிறது கிடையாது. ஸோ இப்போ ரேஸ் கோர்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கேன், அந்த விதத்தில் எந்த விதமான கவலையும் இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சீட்டோட பேஸ் இன்னும் கொஞ்சம் திக்காக, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் மேலும் இன்னும் ஒரு சின்ன ஒரு குறை, அடிஷ்னலான ஒரு குறை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஸ்டீரிங்க்கு. அதாவது நீங்கள் ஸ்டீரிங்கை மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் உள்ளே வெளியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த ஃபீச்சர் மாருதி சுசுகி பெலேனோ, ஹோண்டா ஜாஸ், ஃபோக்ஸ்வாகன் போலோ, அது மட்டும் இல்லாமல் Hyundai i20லையும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால் இன்னும் டாடா அல்ட்ரோஸில் இந்த டாப் அண்ட் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்லையும் இந்த ஃபீச்சர் அவைலபிள் இல்லை. அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இது 7-inch ஹார்மன் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். பட் இதை இப்போ ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஐரா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஃபோன்லேருந்தே இந்த வண்டியோட டயக்னாஸ்டிக்ஸ், லைவ் ஸ்டேட்டஸ், லைவ் ட்ராக்கிங், ஜியோ ஃபென்சிங், இந்த மாதிரி கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் இந்த பேண்ட் வந்துடுது. கீக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் கீ. டாப் அண்ட் எக்ஸல் ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும் இந்த கீ ஒரு கீ தான் வரும், கூட இந்த ஆக்டிவிட்டி பேண்ட் மாதிரி ஒன்று வந்துடுது. இது ஆக்சுவலாக வண்டியோட கீ. இது நீங்கள் வாட்ச் மாதிரி உங்கள் கையில் கட்டிக்கிட்டீங்கன்னா போதும். கேஸ் ஸ்விம்மிங் போகிறீங்க, ஜாகிங் போகிறீங்க, ஆக்டிவிட்டி ஏதாவது போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது சாவி ஒவ்வொரு தடவையும் பெருசாக கையிலையோ பாக்கெட்லையோ வச்சுட்டு சிரமப்பட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு ரொம்பவே கன்வீனியன்ட் ஃபீச்சர். எக்ஸட் வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர் கிடையாது, இந்த ஆக்டிவிட்டி பேண்ட் கிடையாது. எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வருது. ஸோ இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புங்கிற ஃபீச்சர் நான் டர்போ சார்ஜ் எக்ஸ்டி வேரியண்ட்ல இருந்தே வந்துருது. ஸோ இப்போ இந்த டர்போ சார்ஜ் வேரியன்ட்ஸ் எக்ஸ்டி வேரியண்ட்ல இருந்து இந்த என்ஜின் ஸ்டாண்டர்டாக இருக்கு. அதோட எக்ஸ்டி வேரியண்ட்ல இருந்தும் கூட இந்த ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டாண்டர்டாக வந்துருது. இப்போ இந்த இடத்துல வண்டியை நிறுத்தி ஒரு 2 செகண்ட் இந்த ஃபீச்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். வண்டியை நிறுத்திட்டு கியர் நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு. அண்ட் அவ்வளோதான். கிளச்லேருந்து கால் எடுத்த உடனே என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிளச் பெடல் டு ஸ்டார்ட் த என்ஜின் அப்படின்னு காட்டும். ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இது ஒரு கூடுதலான எஃபிஷியன்சி ஃபீச்சர். மேலும் மைலேஜ் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஃபீச்சரை ஆன் பண்ணி விட்டுக்கலாம், தேவையில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஏசி உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சரை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். பட் இந்த ஃபீச்சர்னால கொஞ்சம் ஒரு அடிஷ்னலான மைலேஜ் டெஃபினெட்லி கிடைக்கும். இன்கேஸ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் கிளச் ப்ரெஸ் பண்ணவே இல்லை, வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது, ஹீட் ஆகுது கேபின் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வண்டி சென்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் அதுவே ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீச்சர், மேலும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சரும் கூட. இந்த மாதிரி ஆட்டோ என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் வேற எந்த வண்டியிலையும் நான் பார்த்தது கிடையாது. மஹிந்திரால இந்த ஃபீச்சர் முதல்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த வண்டியில் நீங்கள் கிளச் பெடல் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டாடா அல்ட்ராஸ்க்கு அப்படி இல்லை. கூலிங் கம்மி ஆகுது, கேபின் ஹீட் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக வண்டியே சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏசியை ஆன் பண்ணி விட்டுரும், என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த டாடா அல்ட்ராஸ் ஐ டர்போ பொறுத்த வரைக்கும். இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கலில் சிட்டியில் கொஞ்சம் மொட்டத்தனமாக ஓட்டி கூட எனக்கு வந்து 10.5 கிட்ட மைலேஜ் காட்டுது. இது ஆக்சுவலாக நான் ரீசெட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மைலேஜை லிட்டரலி அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கிளைம்டு அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 19 அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கில் நீங்கள் ஹைவேல ரிலாக்ஸாக க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஓட்டினீங்கன்னா டெஃபினெட்லி 18 to 19 தாராளமாக எடுக்கலாம். பட் சிட்டியில் எப்படியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையான டிராஃபிக், இப்போ பெங்களூர், சென்னை போல் சிட்டியில் இருந்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். டெஃபினெட்லி ஒரு 13 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் பேட் அட் ஆல், எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் மோடில். இதே நீங்கள் சிட்டி மோட் போட்டு ஓட்டிங்கன்னா எப்படியும் தாராளமாக நீங்கள் வந்து 14 கிட்ட தாராளமாக எடுக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. ஸோ இந்த என்ஜின் ஒரு ஃப்ரூகலான ஒரு பெஸ்ட் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனாக இருக்குது இப்போ டாடா அல்ட்ராஸ் எக்ஸட் ப்ளஸ் வேரியண்ட்டில், எஸ்பெஷலி வித் திஸ் டர்போ சார்ஜ் என்ஜின். இப்போ நம்ம ஃப்ரீ ஸ்ட்ரெச்சுக்கு போய் இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ நண்பர்களே, இப்போ தான் நிர்மலா காலேஜ் ரோடுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச்சு ஸ்போர்ட்ஸ் மோட், சிட்டி மோட் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்டுறது ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் ஓட்டிட்டு இருக்கேன். செகண்ட் கியர், இப்போ தேர்ட் கியர் போட்டிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் இது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, டெய்லி நார்மல் யூசேஜுக்கும் இந்த மோடை ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. எந்த விதத்துலையும் ஒரு ஜர்க்கினஸ், ஒரு என்ன சொல்றது, ஓவரா இருக்கு பவர் அப்படின்லாம் நீங்க வந்து எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியாது. டெய்லி யூசேஜுக்கும் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் நல்லாவே இருக்கு. இப்போ சிட்டி மோட்ல இந்த பிக்கப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். City drive mode activated. சிட்டி மோட் போட்டிருக்கேன். இப்போ டக்குன்னு ஒரு அழுத்த அழுத்தி பார்த்துருவோம். இந்த ஃப்ரீ ஸ்ட்ரெச்சில் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கு. 4000 RPM.
பிக்கப் நல்லாவே இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மோட் இல்லைனாலுமே இந்த சிட்டி மோட்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு, ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இன்கேஸ் டக்குன்னு ஷார்ட் ஷிஃப்ட் பண்றேன், செகண்ட்ல இருந்து டைரக்டா ஃபோர்த் வந்தாலுமே பிக்கப் நல்லாவே இருக்கு. புல்லிங் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. 70 போயிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட்ல மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, சிட்டி மோட்ல மட்டும்தான் சீனா ஓட்ட முடியும் அப்படின்னு இல்லை. ஸ்போர்ட்ஸ் மோட்லயே என்ஜாய் பண்ணலாம், சிட்டி மோட்லயே என்ஜாய் பண்ணலாம். அதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. 2 மோட்ஸையுமே நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றி பார்க்குறேன், எந்த அளவுக்கு பிக்கப் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ 40 அப்படி ரீச் ஆயிட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு மாத்துறேன். ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு புல் கொடுக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு இழுக்குது. அந்த ரேஞ்ச் நல்லாவே போகுது, மேலும் ஈஸியா ஸ்மூதா ஃப்ளோ ஆகுது. இந்த ஸ்போர்ட்ஸ் மோடோடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த பிக்கப் வந்து சிட்டி மோட்ல டெஃபினெட்லி எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட்ல மட்டும்தான் இந்த க்ரீமி ஸ்மூதான ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் கொடுக்குது. சிட்டி மோடு ஒரு லெவல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் அதுக்கும் மேல இழுக்கும். இப்போ அப்படியே ஓட்ட சிட்டி மோட் மாத்தினா சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். கொஞ்சம் லைட்டா அப்படி கம்மியாகுது பிக்கப். ஸோ அது ஆப்வியஸா இருக்கு. இந்த சிட்டி மோடுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்க ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பாவே நல்லாவே தெரிஞ்சிடும். மேலும் இந்த வண்டியோட கண்ட்ரோல், ஹேண்ட்லிங், ஹை ஸ்பீட் எபிலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்டீரிங் ஃபீல் ரொம்பவே அசத்தலா இருக்கு. ஹை ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா பிளேங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கு ஸ்டீரிங்கோட ஃபீல். அண்ட் ஃபீச்சர்ஸும் கன்வீனியன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஏர்கான் கண்ட்ரோல்ஸ் இங்கேயே வந்துடுது, ஏசி கண்ட்ரோல்ஸ், கிளைமேட் கண்ட்ரோல் இங்கேயே வந்துடுது. மேலும் இந்த ஏசியை நீங்க வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் பட்டன் இங்க இருக்கு. செட் டெம்பரேச்சர் 20, செட்டிங் டெம்பரேச்சர் டு 20. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை நீங்கள் வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பட்டனோ எதுவும் ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யூட்டன் அடிக்கும்போது கூட ஸ்டீரிங்கோட ஃபீல் ரொம்ப லைட் ஆயிடுது, ரொம்பவே கன்வீனியன்ட் ஆயிடுது. ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த டாடா ஆல்ட்ராஸ் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, பட் அப்படி இருந்தாலுமே இட் இஸ் ஓகே. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை நீங்கள் ஃபார்வர்டில் மூவிங் ஆகும்போது கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதோட ஐக்கான் இது தான். ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி இஸ் ஓகே, ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி கிறிஸ்டல் கிளியர் ஃபோன் அளவுக்கு கிளாரிட்டி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் ஓகே. அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வண்டி எங்கே போகுதுங்கிறது கூட பேக்லேயும் சரி ஃபார்வர்ட்லேயும் சரி ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது கேமரா பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் இப்போ நீங்கள் டூடில் அப்படின்னு வால்பேப்பர், உங்களோட கஸ்டமைஸ்ட் வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணல, சாங் பாட்டு பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கு, பட் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் சும்மா பார்த்துட்டே இருக்க அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்கும் அது. அதை தவிர கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் கன்வீனியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. எக்ஸ்பிரஸ் ஸ்கூல் பட்டன் இது தான். ஸோ இங்கே தான் இருக்குது எக்ஸ்பிரஸ் ஸ்கூலுக்கான பட்டன். இந்த ஃபீச்சர் இந்தியாவில் டெஃபினெட்லி நிறையவே யூஸ் ஆகும்னு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இந்த ஃபீச்சர் இப்போ ஆல்ட்ராஸில் இருக்கிறது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 4 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹார்மன் ஆடியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும், அதை பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லை. அண்ட் அவ்வளோதான் டாடா ஆல்ட்ராஸ் iTurbo XZ+ உடைய டிரைவ் ஃபீல். இப்போ ஷோரூம் போய் இந்த ஃபீச்சர்ஸ் உடைய ஃபீல், ஓவரால் இன்டீரியரோட லே அவுட், லுக் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். முதல்ல டாடா ஆல்ட்ராஸ் XZ+ iTurboவினுடைய எக்ஸ்டீரியரை பற்றி பேசுவோம். டாடா ஆல்ட்ராஸ் போன வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட ஒரு பெஸ்ட் லுக்கிங் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில். டர்போ என்ஜினோட சேர்த்து இந்த புதிய ஹார்பர் ப்ளூ கலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இந்த புதிய ப்ளூ கலர் XM+ வேரியண்ட்ல இருந்து அவைலபிளாக இருக்கு. மேலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கு, அவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருக்கு. ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை இந்த XZ+ வேரியண்ட்லையும் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வித் ஹாலோஜன் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் வருது. LED DRLs ஃபாக் லாம்ப்ஸோட இன்டெகிரேட்டடா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா XZ+க்கும் XZ வேரியண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்தவரை. அலாய் வீல்ஸ் அதே 16 இன்ச் மெஷின் கட் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் தான் வருது XZ வேரியண்ட்டை போல. மேலும் ஓவரால் சைட் ப்ரொஃபைல் டிசைன் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா XZ வேரியண்ட்ல டியூவல் டோன் பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் ரூஃப் ஆப்ஷன்ல அவைலபிளா இருந்தது. ஆனா இந்த XZ+ வேரியண்ட்ல இந்த கான்ட்ராஸ்ட் பிளாக் ரூஃப் ஸ்டாண்டர்டான ஃபீச்சரா வந்துருது. என்னதான் இது ஒரு டாப் எண்ட் XZ+ வேரியண்ட்னாலும் ஷார்க் ஃபின் ஆண்டனா இன்னும் கொடுக்கல. பேக் சைடை பொறுத்தவரை எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கு XZ வேரியண்ட் போலவே. ஒரு ஸ்போர்ட்டியான டைனமிக்கான ஒரு அப்பீலிங்கான டிசைன் இந்த டாடா ஆல்ட்ராஸ் எத்தனை காலமானாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் டர்போ வேரியண்ட்டுக்கும் டர்போ வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த சின்ன iTurbo பேட்ஜிங் பேக்கில் டெயில்கேட்டில் வருது. வேற எங்கேயுமே இந்த iTurbo பேட்ஜிங் கிடையாது, இன்டீரியர்லையும் சரி எக்ஸ்டீரியர்லையும் சரி.
பேக் ஃபாக் லேம்ப் இப்போ எக்ஸெட் ப்ளஸ் வேரியண்ட்ல மட்டும்தான் வருது. எக்ஸெட் வேரியண்ட்ல இருந்து பேக் ஃபாக் லேம்பை தூக்கியிருக்காங்க. டெயில் லேம்ப்ஸும் முன்ன போலவே ரேப் அரவுண்ட் டிசைனாக வருது. ரொம்பவே டைனமிக்காக ரொம்பவே ஷார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் லுக் புதிய டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் ப்ளஸ் ஐ டர்போவினோடையது. என்னைய கேட்டால் இன்னும் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா லுக் ஓவரால் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த அல்ட்ராஸினுடைய இன்டீரியரை பார்ப்போம். எஸ் நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் ப்ளஸ் ஐ டர்போ டாப் ஸ்பெக் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுதான் இன்டீரியர். எல்லா டாடா அல்ட்ராஸை போலையும் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் எக்ஸெட் டாடா அல்ட்ராஸ் வேரியண்ட்டை போலவே தான் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குது. ஐ டர்போக்காக ஸ்பெஷலாக எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. பட் ஆப்வியஸ்லி கண்ணில் படுற முதல் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மோட். எஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் மோட் ஐ டர்போ வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் மற்றும் டீசல் வேரியண்ட்ஸுக்கு எக்கனாமி மோட் மற்றும் சிட்டி மோட் மட்டும்தான் வருது. இந்த ஸ்போர்ட்ஸ் மோடுங்கிறது டர்போ வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது. ஸோ இப்போது ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸெட் ப்ளஸ் வேரியண்ட்டில் லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் அஃப்கோர்ஸ் எக்ஸெட் வேரியண்ட்லேருந்தே வந்துருது. க்ரூஸ் கண்ட்ரோல் எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஸ்டீரிங் மோடோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் XM ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே வந்துருது. எக்ஸ்டி வேரியண்ட்லேருந்து மட்டும்தான் AC, FM போன்ற ஃபீச்சர்ஸுக்கு வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். இந்த XZலேருந்து வர ஸ்டாண்டர்ட் செமி டிஜிட்டல் 7-inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது ஒரு அற்புதமான ஒரு டிஸ்பிளே. ரொம்பவே சூப்பரான கிளாரிட்டி கொடுக்குது. இப்போது பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவரை பற்றி பேச போனால் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வித் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் XT வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அலாங் வித் ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன். ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஓவரால் டிஸ்பிளே. எல்லாமே ஆன் பண்ணி பார்த்தோம்னா இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. மேலும் ரொம்பவே அட்வான்ஸ்டாகவும் இருக்குது. ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் பவர் மீட்டர், டாக் மீட்டர் எல்லாமே இதில் காட்டிடுது. மேலும் டிரைவ் மோடு மாற்றினீங்கன்னா Sport drive mode activated. வாய்ஸ் அசிஸ்ட் மட்டும் இல்லாமல் இங்கே என்ன மோடில் இருக்கீங்கிறது கூட காட்டுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்துடுது. இப்போது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பற்றி பேச போனால் இதுதான் 7-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். நெக்ஸான்லையும் சரி, அல்ட்ராஸ்லையும் சரி, இன்ஃபேக்ட் டியாகோலையும் சரி இதே போல் ஒரு டிஸ்பிளே தான் வருது. பட் இந்த டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் ப்ளஸுக்காக கூடுதலான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஏசியை வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இப்போது மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அது தவிர வாட் 3 வேர்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸெட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும். ஸோ இது நேவிகேஷன் ரொம்ப ஒரு ப்ரிசைஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாட் 3 வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர அஃப்கோர்ஸ் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் XM ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. அண்ட் டூடுலுங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ்டாக வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். அது தவிர ஐரா கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு இப்போது. ஸோ அது வந்து ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக ரொம்பவே நீங்கள் ஈஸியாக கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். இப்போது சிக்னிஃபிகண்ட்டான பெரிய மாற்றங்கள் இந்த எக்ஸெட் ப்ளஸ் வேரியண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெதரட் அப்போல்சரி. இது வந்து நெக்ஸான் EV டாப் அண்ட் எக்ஸெட் ப்ளஸ் லக்ஸரி வேரியண்ட்டில் வர அதே சேம் லெதர் அப்போல்சரி. ஸோ இதனுடைய குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. பர்ஃபோரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட் ஒயிட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. ஃபீலும் சூப்பராக இருக்குது. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் அதே லெதர் அப்போல்சரியில் கொடுத்துருக்காங்க வித் கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சிங். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டுக்கு உள்ள ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே பேக் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது வித் லைட்டிங் அண்ட் டோர்ஸில் பெரிய பாக்கெட்ஸ் இருக்குது. அம்ப்ரெல்லா ஹோல்டர்ஸும் இருக்குது. க்ளவ் பாக்ஸோட ஸ்டோரேஜ் ரொம்பவே பெருசாக இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷனோடையும் வந்துடுது. ஸோ பெரிய அட்வான்டேஜஸ் நிறையாவே இருக்குது டாடா அல்ட்ராஸுக்கு. மேலும் ஸ்டாண்டர்டாக XZ வேரியண்ட்லேருந்து வர ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் XT வேரியண்ட்லேருந்தே வருது. இந்த டே நைட் ஸ்விட்ச் IRVMக்கு XT வேரியண்ட்லேருந்து கூட ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் XT வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது வித் LED DRLs. அண்ட் அவ்வளவுதான். இப்போது XZ ப்ளஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன் இருக்குது. XT வேரியண்ட்லேருந்தே டிரைவர் விண்டோவுக்கு ஆட்டோ டவுன் ஃபங்க்ஷன் வந்துடுது. பட் ஆட்டோ அப் ஃபங்க்ஷனுங்கிறது XZ ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. டாடா கார்களில் இருக்கிறதுலே காம்பேக்டான ஒரு காருக்கு ஆட்டோ அப் டிரைவர் விண்டோ ஃபங்க்ஷன் இருக்கிறது இந்த டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது ஒரு புதிய ஃபீச்சர்னு கூட சொல்லலாம் டாட்டாவோட ஸ்மால் கார்ஸுக்கு. ஸோ இவ்வளோ தான் டாடா அல்ட்ராஸ் எக்ஸெட் ப்ளஸ் ஐ டர்போவுடைய ஃப்ரண்ட் கேபினை பொறுத்த வரைக்கும். இப்போ பேக் சீட்டுக்கு போய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது டாடா ஆல்ட்ராஸ் எக்ஸெட் ப்ளஸ் ஐ டர்போவுடைய பேக் சீட்டில். ஸோ பேக் சீட்டில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த வித்தியாசம் தெரியும். இப்போ 2021க்கான டாடா ஆல்ட்ராஸ்க்கு லைட்டான இன்டீரியர் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏரியான ஃபீல், இன்னும் கொஞ்சம் பிரைட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. பேக் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பேச போனால் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. பேக் சீட்டுக்கு ஏசி வென்ட்ஸ் மற்றும் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் எக்ஸெட் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் பேக் சீட்டுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் எக்ஸெட் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ரியர் சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எக்ஸெட் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் கூடுதலாக இந்த லெதர் அப்போல்சரி இன்னும் கொஞ்சம் லக்ஸுரி ஃபீல் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் அப்பீல் நல்லாவே கொடுக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே பேசிக் எக்ஸ்இ வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ எல்லா டாடா ஆல்ட்ராஸ் வேரியண்ட்ஸும் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இவ்வளவு தான் டாடா ஆல்ட்ராஸோடைய பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸ் போய் பார்த்துருவோம். டாடா ஆல்ட்ராஸினுடைய டிக்கி ஸ்பேஸ், அதாவது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 345 லிட்டர். எல்லா வேரியண்ட்லையும் இந்த கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்லேயே ஆல்மோஸ்ட் பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த டாப் எண்ட் வேரியண்ட்லையும் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இல்லை. மேலும் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் தான் தராங்க, 16 இன்ச் அலாய் வீலுக்கு பதிலாக. இப்போதைய எல்லா வண்டிகளிலையும் இதே வழக்கமாக தான் இருக்குது. மேலும் லக்கேஜ் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்குது. இப்போ இந்த வண்டியினுடைய என்ஜின் பேயை பார்ப்போம். டாடா ஆல்ட்ராஸ் ஐ டர்போவினுடைய என்ஜின் பேயை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது அதே சேம் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவர்ட்ரான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் நெக்ஸானை போலவே. ஆனால் இந்த இன்ஜின் நெக்ஸான் அளவுக்கு பவரோ டார்க்கோ தரதில்லை. 110 PS மேக்ஸிமம் பவரும் 140 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் மட்டும் தான் தருது. நெக்ஸானில் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஜின் போலோ அளவுக்கோ i20 அளவுக்கோ பவர்ஃபுல்லாக இல்லை. அப்படி இருந்தாலுமே ஓவரால் டிரைவ் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. எந்தூசியாஸ்டுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடில் டிரைவ் பண்ணுறதுக்கு. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இந்த டர்போ இன்ஜினுடைய ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹை ஆர்பிஎம் போனீங்கன்னா ஸ்போர்ட்டியான ஒரு நாய்ஸ் வருது. ஸோ இப்போது இந்த வண்டியினுடைய விலையை பற்றி பேசுவோம். இதுதான் நண்பர்களே புதிய டாடா ஆல்ட்ராஸ் எக்ஸெட் பிளஸ் ஐ டர்போ. ஸோ இதனுடைய ஃபீல், டிரைவ் ஃபீல், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. முன்ன பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருந்ததுக்கு இப்போ நிறையவே ஈடு கொடுத்து டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கம்ஃபர்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டாடா ஆல்ட்ராஸ் ஒரு பர்ஃபெக்டான பிரீமியம் ஹேட்ச்பேக் பேக்கேஜ் ஆயிருச்சு. இதனுடைய பிரைசிங் இப்போ மேல ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.